ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் நாளைக்கு குவார்டர்லி எக்ஸாம் எழுத போகிறீங்க, தமிழ் எக்ஸாம். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக வந்து 100க்கு எல்லாருமே ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா 90+ வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான மாடல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இது வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ 2 நாள் லீவ்லாம் இருந்துச்சு, சாட்டர்டே சண்டே அதெல்லாம் விட்டுட்டீங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து ஒன்றுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல, இப்போ தான் சரி யூடியூப்பில் ஏதோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்து படிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட் மினிட்ல இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. ஷுவராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 இல்லை அப்படின்னாலும் ஒரு 100க்கு ஒரு 80 மார்க்குக்கு மேலே எடுக்கிற அளவுக்கு உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன், அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கொஷின் படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் கல்விமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, சப்ஸ்கிரைபுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 20 ஒன்வேர்டு. ஸோ இந்த 20 ஒன்வேர்டு வந்து பார்த்துக்கோங்க, பலவுள் தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒன்வேர்டு இதில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒன்வேர்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது குருவினா அதில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஓகேங்களா? பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை, உடம்பு தொடாது பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை எடுத்தெழுதல், சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்து 9வது கொஷின், மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள். ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. 10வது கொஷின், தமிழர்கள் வீசுகின்ற திசையை கண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயரிட்டுள்ளனர்? இது வந்து முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி தேவையில்லை, ஆப்ஷனல் தான். ஸோ உங்களால் ஈஸியாக படிக்க முடியும்னா அதை படிச்சுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? பட் 11வது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்தது 13வது கொஷின், செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூடப்படுவதாக முத்துராமசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது? ஸோ அந்த கொஷின். 15வது கொஷின், தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகைகளை கண்டறிந்து விவரித்து எழுதுக. 16வது கொஷின், நச்சப்படாதன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது அப்படின்னு தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. 22வது கொஷின், மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. 23வது கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து குருவினால பார்த்துக்கோங்க. குருவினா இதை தாண்டி வேறு கொஷின் கேட்கவே மாட்டாங்க, எந்த மாவட்டமாக இருந்தாலும். ஓகே, அப்படி கேட்டாலும் ஆப்ஷனில் விட்டுறலாம். எழுத வேண்டிய இப்போ ஒரு 5 கொடுத்து 4 6 இல்லை 5 கொடுத்து 4 எழுதணும்னா அந்த 4 எழுதுறது இதிலிருந்து தான் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிறுவினா, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை. ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், புளியங்கன்று ஆழமாக நடுப்பட்டுள்ளது, இதுபோல் இடம்பெயர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. தேர்ட் கொஷின், அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம், இக்கூற்றில் அடிக்கோட்டிட்ட சொல்லின் அந்த கொஷின். அடுத்தது 7வது கொஷின், உவமையணியை சான்றுடன் விளக்குக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10வது கொஷின், தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல். ஸோ இது முடிஞ்சா பாருங்கள், இல்லாட்டி தேவையில்லை. 11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 13, மன்னன் இடைக்காடனர் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. அடுத்தது 14, பல துறைகளில் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? ஸோ இது மட்டும் சிறுவினால பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. அடுத்தது புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணைகளும் அடுக்கு தொடர்களும் அந்த கொஷின். பிருமம் கதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சான்றோர் வளர்த்த தமிழ். ஸோ அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடிதம் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் அந்த கொஷினும். அதே மாதிரி மரம் இயற்கையின் வளம், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உணவு விடுதொன்று, இது கடிதம், அது வந்து கட்டுரையில் வந்து அது கடிதமில் வந்து இது உணவு விடுதொன்று. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்தது நிற்க அதற்கு தக, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. படிவம் பொறுத்தளவில் நூலக உறுப்பினர் படிவம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். டு அட்லீஸ்ட் ஒரு 80+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை. அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்லாம் ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.